எல்லாருக்கும் வணக்கம். நான் யூடியூப்பில் சும்மா தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். போர் அடிக்குதுங்கிறதுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட பெட்டர் சேனல்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த கான்செப்டை கிளியராக சொல்ல முடியுன்றதை நான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். டெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி ரெக்வெஸ்ட் ஆஃப் பிட்ஸ் ஓவர் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் கான்ட்ராக்டர்ஸ். ஈஸியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கான இந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெனல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த கெனல் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டரை ரிலீஸ் பண்ணும், நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ஐடினா நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டர். நான் டெண்டர் எல்லாமே நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸ் இன்வைட்டிங் டெண்டருக்கு அப்புறமா நிறைய கான்ட்ராக்டர்ஸ் பிட் பண்ணி, அதாவது இந்த பிட் அப்படிங்கிற விஷயத்தில் காஸ்ட், குவாலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் வச்சு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் பண்ண பிட்டில் எது பெஸ்ட் பிட்டாக இருக்கோ அதுக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு டெண்டரை இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் டெண்டர் அப்படிங்கிறதோட ஒரு சின்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் டைப்ஸ் ஆஃப் டெண்டர் அப்படின்னா என்னென்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் டெண்டர். சிங்கிள் டெண்டர்னால் ஒரே ஒரு கான்ட்ராக்டருக்கு அந்த டெண்டரை ரிலீஸ் பண்ணுறது பேர் சிங்கிள் டெண்டர். நிறையா கான்ட்ராக்டர்ஸ் சேர்ந்து போட்டி போட்டு பிட் பண்ணி வின் பண்ணாமல் சிங்கிள் கான்ட்ராக்டர், இப்போ இந்த ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு இந்த கான்ட்ராக்டர் தவிர வேறு ஆள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கொடுக்குறது பேர் சிங்கிள் டெண்டர். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் டெண்டர். ஓப்பன் டெண்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டெண்டராக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன் டெண்டருங்கிறபோது நியூஸ் பேப்பர்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஆட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பப்ளிக்குக்கே ஓப்பனாக வச்சு எந்த கான்ட்ராக்டர் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது ஓப்பன் டெண்டர். தேர்ட் வந்து லிமிட்டட் டெண்டர். லிமிட்டட் டெண்டர்னால் இங்கே சிங்கிள் டெண்டரில் நம்ம ஒரே ஒரு கான்ட்ராக்டருக்கு மட்டும் தான் கொடுத்தோம். பட் லிமிட்டட் டெண்டரில் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டில், அதாவது ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா 4-5-6, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லிமிட்டட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ்க்கு மட்டும் அதை டெண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணி டெண்டர் கொடுக்கறது வந்து லிமிட்டட் டெண்டர். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் டெண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. லோக்கல் டெண்டர்லாம் இந்த ஸ்மால் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் வந்து லோக்கல் டெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லோக்கல் டெண்டரில் வந்து லோக்கல் கான்ட்ராக்டர்ஸ் இன்வால்மெண்ட் இருக்கும், லோக்கல் கான்ட்ராக்டர்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். நம்பர் 5 எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் டெண்டர். குளோபல் டெண்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உலகத்தில் இருந்து எங்கேருந்து வேணாலும் நான் கான்ட்ராக்டர்ஸை வெல்கம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான டெண்டர்ஸ் தான் குளோபல் டெண்டர்ஸ். இப்போ வந்து ரஷ்யன்லேருந்து எனக்கு கேல்வனைஸ் ஸ்டீல் வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல. இன்டர்நேஷ்னலி இஃப் தி ப்ராஜெக்ட் இஸ் பீன் டன், தென் குளோபல் டெண்டர் இஸ் இஷ்யூட். நம்பர் 6 இஸ் நெகோசியேஷன் டெண்டர். நெகோசியேஷன் டெண்டர் அப்படின்னா கான்ட்ராக்டர்ஸ்க்கு நடுவுலையோ இல்லை கான்ட்ராக்டர்ஸ்க்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவுலையோ நெகோஷியேட் பண்ணி நான் கான்ட்ராக்டை வின் பண்ணுறது பேர் நெகோஷியேஷன் டெண்டர். நம்பர் 7 இஸ் சீல்டு டெண்டர். சீல்டு டெண்டர் அப்படிங்கிறது என்னென்னா, கிளாஸிஃபைட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும், இல்லை இப்போ அது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எல்லாமே இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை சீக்ரெட்டாக பப்ளிக் தெரியாமல் முடிச்சிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே சீல்டு டெண்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இட் வில் ஹேவ் கிளாஸிஃபைட் டெண்டர். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிளாஸிஃபைட் டெண்டர். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் டெண்டர்ஸ். அண்ட் டெண்டர்னால் என்னன்னு பார்த்தோம். இந்த டெண்டரை வின் பண்ண கான்ட்ராக்டரோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டெண்டரை வின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல அந்த கான்ட்ராக்டரோட, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட். ஸோ டெண்டருக்கும் கான்ட்ராக்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறம் அடுத்த வீடியோ போடுறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.